அண்ணே சீமான் அண்ணே அண்ணனா மாமாவா வந்தவர்கள் ஓகே கைஸ், இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம சீமான் அண்ணனுக்கு வந்து விவசாய சின்னத்தை வந்து தூக்கிட்டாங்க. எதுக்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு அரசியல் விளையாட்டு தான். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? சீமான் அண்ணன் இந்த விவசாய சின்னத்தில் வந்து அப்படியே பிராண்ட் ஆயிடுச்சு. நாம் தமிழர் விவசாயி சின்னம் இது வந்து மக்களோட மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆனதுனால, சரி இவனை இப்படியே விட்டு அடுத்த ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாய சின்னத்தை தூக்கி வேற ஆளை கொடுத்துட்டாங்க. அது எந்த கட்சிக்கு இப்போ விவசாய சின்னம் வந்து அவங்களோட சின்னமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த கொதிப்புக்கு காரணம் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், நான் தான் தீரன். ஓகே, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எலெக்ஷன், அதாவது தேர்தல் கமிஷன் வந்து ஒரு ரூல் வந்திருக்கு 1968. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அங்கீகரிக்கப்படாம பதிவு, அதாவது ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சிருப்பாங்க சில கட்சிகள். இதுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், தேசிய கட்சிகள் இருக்குல்ல, இவங்களுக்கு வந்து சின்னங்களுக்கு ஒதுக்கி இருப்பாங்க. அதாவது மோஸ்ட்லி நீங்க பெரிய பெரிய கட்சிகளை எடுத்து பார்த்துக்கிட்டா தெரியும், உங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து அவங்களோட சின்னம் மாறாம அப்படியே இருக்கும். 6-7 வருஷமா கிட்டத்தட்ட 7% ஓட்டு வாங்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இந்த சின்னத்தை கொடுக்காம இந்த விவசாய சின்னத்தை இப்ப யார் வச்சிருக்கா தெரியுமா? வேற ஏதோ ஒரு ஸ்டேட்ல கிட்டத்தட்ட இதுவரை 2 எலெக்ஷன்ல நின்றுருக்காங்க. அந்த 2 எலெக்ஷன்லயுமே 100 ஓட்டு கூட வாங்கினதில்லை. அவங்களுக்கு தான் இப்ப இந்த கட்சி இருக்கு, அதாவது இந்த சின்னம் இருக்கு. சாரி, இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு இந்த சின்னம் இருக்கு. ஆனா அந்த கட்சிக்காரவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வேணும்னா என் கூட வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதாவது என்னோட வந்து அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இந்த கொலை பண்ணுவாங்களே, அது பேர் என்னது, கூட்டணி வச்சுக்கங்க அப்படின்னு. கூட்டணி வச்சுக்கிட்டா நாங்கள் உங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுக்குறோம், இல்லைன்னா இந்த சின்னத்தை கொடுக்க முடியாது, இந்த சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் இந்த சின்னமே தேவையில்லை, நானே என் சின்னத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டாரு நம்ம சீமான். திரும்ப இந்த மைக்கை வச்சு நம்ம கையில் பிடிச்சிட்டு ஊரா போயிட்டு சும்மாவே அவர் மைக்கை பிடிச்சிட்டு தான் பொறுத்தோட கத்திட்டு கிடக்காரு. திரும்ப அந்த மைக்கை பிடிச்சி கத்திட்டு திரும்ப விவசாயி இல்லை நம்மளுக்கு மாற்றிட்டாங்க, இனிமேல் மைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இது ஆரம்பம் இல்லை, சாரி இது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு தோணுது. ஒரு சின்னத்தை வச்சு தான் ஒரு அரசியல் கட்சியே இருக்கு. எடுத்துக்காட்டு நிறைய கட்சிகள் நம்மளுக்கு தெரியும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வர சின்னம், அதாவது பிராண்ட் ஆகிட்டாங்க. அந்த கட்சியோட சின்னம் இதோட பிராண்டு அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த சின்னம் தான் தெரியுமே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள தலைவர்கள் யாரும் தெரிய மாட்டாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் இவனுக்கு வருஷம் ஒரு சின்னத்தை கொடுப்போம், இவன் இருக்கிற இடமே இல்லாமல் ஆகி போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிக் பிளானோட இதை ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. நம்ம சீமான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, உயிருள்ள ஒரு உயிரினத்தையும் இல்லை தேசிய சின்னத்தையும் ஒரு கட்சியோட சின்னமாக கொடுக்கக்கூடாது. அப்புறம் எப்படி பிஜேபி இவ்வளோ நாளாக தாமரை வச்சு சுற்றி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையை கிளப்பிட்டு விட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, நானும் எதுக்குமே பயப்பட மாட்டேன், எல்லாத்தையும் தாங்கிடுவேன் அப்படின்னு சொன்ன நானே தடுமாறுறேன், என்னையுமே இந்த பாடுபடுத்துறாங்க அப்படின்னு வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. எனக்கு ஏதோ அந்த மாதிரிலாம் இருக்கு பார்க்கறதுக்கு. மனுஷன் எப்படி கத்திட்டு தெரிஞ்சாரு. எனக்கு தெரிஞ்சு இவரோட நிலைமை வந்து இந்த நம்மளை மிஸ் பண்ணவன் கேப்டன் விஜயகாந்த் வர அவர் மாதிரி இவரையும் ஆக்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இந்த மீடியாக்காரங்க. ஏன்னா அவர் போனதுக்கப்புறம் நம்ம நிறையா ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி இவரும் ஒரு தாள் தான் வந்து கத்திட்டு இருக்காரு. இவரும் போயிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லலை. நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்களும் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க வந்து அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, இவன் என்டிகேவா இருப்பான் போல, அதனால தான் ஃபார்மல், அதாவது அவங்களுக்கு ஃபேவராக பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நான் எதுவும் சொல்லலை. அதாவது எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் படி இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த சின்னத்தை பெர்மனண்டாக கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2 சின்னம் வந்து இப்போ ரெண்டு கட்சிகள் வந்து எனக்கு தான் இந்த சின்னம் சொல்லி போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்களா, அதில் யார் அதிகமான ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, இல்லை அந்த கட்சியில் யாராவது முன்னாடி எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் மெஜாரிட்டியாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சின்னத்தை கொடுப்பாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க அவங்களோட சின்னத்தை வாங்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் 2 மாதம், அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் போராடி இருந்தால் அவங்களுக்கு இந்த சின்னம் கிடைச்சிருக்கும். ஆனால் அவங்க எக்ஸாம் பீரியடில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நாங்கள் வந்து இதற்கான ஸ்டெப் எடுக்கல. அதனால தான் இந்த சின்னம் வந்து எங்களை விட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இது பின்னாடி ஒரு பெரிய அரசியலும் இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதைத்தான் நானும் இங்கே உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.